நம்மளுடைய பூஜை ரூமை இன்னுமே அழகாகிறதுக்காக நான் மீஷோலேருந்து இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். காம்போ ஆஃபர், அஃபோர்டபுள் ப்ரைஸ், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்ததுமே வாங்கிட்டேன். இப்போ 1 லிட்டர் தண்ணி ஊற்றினாலும் கொஞ்சமாக ஜவ்வாதும் பச்சை கருப்பூரம் மட்டும் போடுங்களேன், நல்ல வாசமாக இருக்கும். முருக கடவுளுக்கு செவ்வாய்க்கிழமையில் வருகின்ற செவ்வாய் ஹோரையில் வெற்றிலை தீபம் ஏற்றி வணங்கும் போது நம் நினைத்தது கண்டிப்பாக நடக்கும். 6 வெற்றிலை 6 அகல் விளக்கால தீபம் ஏற்றி வணங்குவதும், அல்லது 6 வெற்றிலை ஒரே ஒரு அகல் விளக்குல கொஞ்சமா நெய் விட்டு தீபம் ஏற்றி வணங்குவதும், அல்லது ஒரே ஒரு வெத்தலை ஒரு சின்ன அகல் விளக்குல கொஞ்சமா நெய் விட்டு தீபம் ஏற்றி வணங்குவதும் நம்மளுடைய விருப்பம் தாங்க. இப்படி தொடர்ந்து வருகின்ற 6 செவ்வாய்க்கிழமை தீபம் ஏற்றி வணங்குவது சிறப்புங்க. இந்த விளக்கு தானாக மலையேறணும். அடுத்த நாள் இந்த வெத்தலையை வீட்டுல வயசானவங்க யாராவது வெத்தலை போறவங்க இருந்தாலும் அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. இல்லைன்னா மரத்துக்கு அடியிலேயோ செடிங்களுக்கு ஓரமா போட்டுடலாம். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் அவங்க வீட்டில் லாஸ்ட் வீக் வெற்றிலை தீபம் போட்டதுக்கான கிளிப்பிங் தாங்க இது.